தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங்கில் இன்னைக்கு கிளாக் சம் கடிகாரம் சம் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ரீசனிங் கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. இதில் ஒவ்வொன்றா வரும். கிளாக் சம்மு, டேட் சம்மு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்காக நமக்கு பார்ப்போம். இன்னைக்கு கிளாக் கடிகாரம் வச்சு வரக்கூடிய சம்ஸ் பார்ப்போம். ஒரு கடிகாரத்தின் பெரிய மற்றும் சிறிய முள்கள் ஒரு நாளில் எத்தனை முறை ஒன்றோடொன்று மேற்பொருந்தும். இப்போ ஒரு கடிகாரம் இருக்குன்னா சின்ன முள், இந்த சின்ன முள்ளும் இந்த சின்ன முள்ளை மணிமுள்ளுன்னு சொல்லுவாங்க, பெரிய முள்ளை நிமிட முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த சின்ன முள்ளும் இந்த பெரிய முள்ளும், இந்த மணிமுள்ளும் இந்த நிமிட முள்ளும் ஒரு நாளில், அதாவது 24 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒன்றோடு மேற்பொருந்தும் அப்படின்னா இது வர்ற இடத்துலயே இதுவும் நிற்கும். அதான் ஒன்றோடு மேற்பொருந்துறது. இப்போ சின்ன முள் இருக்குது, சின்ன முள் 3 மணியில் இருக்குன்னா பெரிய முள்ளும் 3 மணிலேயே இருக்கணும். இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி சுற்றி வர்றப்ப இந்த ரெண்டு முள்ளுமே சுற்றி வரும்ல, அப்போ சுற்றி வர்றப்ப ரெண்டு முள்ளுமே 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் ஒன்றோடு மேற்பொருந்தும் அப்படின்னா அது 22 டைம், 22 முறை மேற்பொருந்தும். ஓகேவா? இது ஒரு ஸ்டாண்டர்டானது. அதே மாதிரி 12 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் 22 டைம் மேற்பொருந்ததுன்னா பாதி நாளில், அரை நாளில் 12 மணி நேரத்தில் அதில் பாதி 11 டைம் மேற்பொருந்தும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு கடிகாரத்தின் இருமுள்ளும் ஒரு நாளில் எத்தனை முறை ஒன்றொன்று எதிர் திசையில் அமையும். இப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இதே மாதிரி இது மேற்பொருந்தது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி எதிரெதிர் திசையில் அமையும். எதிரெதிர் திசையில் அமையுதுன்னா இப்போ இது 3, இது 3னா இந்த பெரிய முள்ளு 9ல் இருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி எதிரெதிர் திசையில் அமையுது. இந்த எதிரெதிர் திசைங்கிறது என்னது? 180 டிகிரி. ஓகேவா? இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தோட முழு அளவும் 360 டிகிரி, பாதி 180 டிகிரி. ஓகேவா? இப்போ எதிரெதிரில் அமைதுன்னா இப்போ ஒரு வட்டம் இருக்கு, ஒரு கடிகாரம், அதுல கடிகாரம் ஒரு வட்டம் தானே. இப்போ ஒரு கடிகாரத்துல இது 3ல் இருக்கு, மணிமுள்ளு 3ல் இருக்குன்னா நிமிட முள்ளு 9ல் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது எதிரெதிர். அப்ப எதிரெதிர்ங்கிறது இது எவ்வளவு? 180 டிகிரி. இது ஒரு 180 டிகிரி, மொத்தமா சேர்த்தா 360 டிகிரி. எதிரெதிர் அல்லது 180 டிகிரி. ஓகேவா? எதிரெதிர்னு வந்தா 180 டிகிரி. ஒரு கடிகாரத்தின் இருமுள்களும் ஒரு நாளில் எத்தனை முறை ஒன்றோடொன்று எதிர் திசையில் அமையணும்னு கேட்டாலும் ஒண்ணுதான், ஒன்றோடொன்று 180 டிகிரியில் இருக்குன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். ரெண்டுக்கும் அது ஒரே மீனிங் தான். அது எத்தனை கோணம், 180 டிகிரி கோணத்தை எத்தனை டைம் அமைக்குமா? 22 டைம் அமைக்குமா? அதே மாதிரி 12 மணி நேரத்தில் 11 டைம் அமைக்கும். ரெண்டு ஸ்டாண்டர்ட் தான், ஒன்றும் இல்லை. சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது மேற்பொருந்தது. ஆப்போசிட்ல இருந்ததுன்னா அது எதிர் திசையில, அப்படி இல்லைன்னா 180 டிகிரியில். ஓகேவா? இந்த ரெண்டுமே எவ்வளவு? ஒரு நாள்ல 22, 12 மணி நேரம்னா 11, இதுவும் 22, 11. அதே மாதிரி ஒரு கடிகாரத்தின் முள்கள் ஒரு நாளில் எத்தனை முறை 90 டிகிரி கோணத்தை அமைக்கும். 90 டிகிரினா என்னது? செங்கோணம். இப்போ 3 இங்க இருக்குதுன்னா மணிமுள் இங்கே இப்படி 3ல் இருக்குன்னா நிமிட முள்ளு 12ல் இருக்கும். இதுதானே 90 டிகிரி. ஒரு வட்டம் 360 டிகிரினா இப்போ வட்டத்தை இப்படி பிரிக்கிறோம்னா இது 90, இது 90, இது 90, இது 90. அப்ப இந்த 90 டிகிரி தான் எது? இந்த செங்கோணம் அல்லது 90 டிகிரி. ஓகேவா? இது செங்கோணம் அல்லது 90 டிகிரி. அப்ப இதே மாதிரி எப்படி இருக்குமா? எத்தனை டைம் இருக்குமா? 44 டைம் இருக்குமா? ஒரு நாள்ல 44 டைம். இப்படி இருக்குதுன்னா, இப்படி செங்கோணம் இப்படி இருக்குன்னா 44 டைம் இப்படியே சுத்தி சுத்தி வர்றப்ப ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தா 44 டைம் இருக்குமா? 12 மணி நேரத்துல 22 டைம் இருக்குமா? இங்க பாருங்க, இதோட அப்படியே டபுளா வருது. ஓகேவா? 44, ஒரு நாள்னா 44, 12 மணி நேரம் 22. இது ஸ்டாண்டர்டான நோட்ஸ். இது ரொம்ப முக்கியமானதா. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ சம்மு சால்வ் பண்ணலாம். ஒரு கடிகாரம் காலை 9 மணியில் உள்ளது. அது மதியம் 1 மணியை காட்டும் போது எத்தனை டிகிரி சுழலும்? இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த கடிகாரத்தோட மணிமுள், இப்போ இது 12, இது 1, அடுத்து 2, இங்க வர்றது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இப்படி இருக்குதா? இப்ப இந்த கடிகாரத்தோட இந்த மொத்த அளவும் இது மொத்தமும் 360 டிகிரி. இதுல பாதி அப்படின்னா என்னது? இதுல பாதி அப்படின்னா இது 180 டிகிரி, இது 180 டிகிரி. இதையும் பிரிச்சோம்னா இது 90, இது 90, இது 90, இது 90. அப்ப இங்க பாருங்க, இப்படி இந்த ஸ்ட்ரைட் இந்த 12, 6 இருக்குல்ல, இது இதோட பாதி, இந்த 9, 3 இதோட பாதி. அப்ப இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஓகேவா? அப்ப இந்த இதை மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்களேன். இந்த இதை மட்டும் கணக்கில் எடுத்துட்டோம்னா இப்படி வரும். 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணின்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளவு? 90 டிகிரி. அப்ப இந்த இது 90 டிகிரி. இப்ப 90 டிகிரி
இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன். அப்போ 3 பார்ட்டாக இருக்கா, 90 டிகிரி. இது ஒரு இந்த மொத்தமும் 90 டிகிரி. 2 டிவிஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அப்போ 90 டிகிரி 3ஆக பிரியும். அப்போ 90 டிவைட் பை 3 30 டிகிரி. அப்போ அந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில உள்ள இது எவ்வளவு, 12லேருந்து 1க்குள்ளே இருக்கிறது இது 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி. அப்போ 90 டிகிரி. அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30, 90. இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30, 90. இது 30, இது 30, இது 30. அப்போ ஒட்டு மொத்தமாக சேர்த்தா நமக்கு 360 டிகிரின்னு வரும். ஓகேவா? இது வந்து இந்த கடிகாரத்தில் ஒரு 12 to 1, 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள 30 டிகிரி. அதே மாதிரி 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளனா அதுவும் 30 டிகிரி தான். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் கேப்பு 30 டிகிரி இருக்கும். ஓகேவா? இது முக்கியமானது. அதே மாதிரி இப்போ ஒரு நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரம் நகரும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு நிமிட முள் இருக்குது. இது வந்து ஒரு நிமிட முள். இந்த நிமிட முள் என்ன பண்ணோம், இப்போ இப்படி மணி இப்போ வந்து இப்போ 1ல் இருக்குது. இது சின்ன முள், இது சின்ன முள், இது நிமிட முள். இந்த நிமிட முள் தானே சுற்றி வரும், இப்படியே சுற்றி வரும். இப்படியே சுற்றி வந்து திரும்ப இந்த 12 ஆகும். அந்த மாதிரி 12 ஆகுறப்ப இந்த மணி முள் 2க்கு போயிடும். இந்த நிமிட முள் திரும்ப இங்கே 12 ஆரம்பித்து சுற்றி 12 வந்துடும். 1 மணி நேரம்னா அதான கணக்கு. இப்போ மணி வந்து கரெக்டாக 1ல் இருக்குது. இது 12, 1. இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக 1னா இது இப்படி இருக்குமா. அடுத்து இப்போ 2 மணினா எப்படி இருக்கும், 2 மணினா சின்ன முள் இங்கே வந்துருக்கும், பெரிய முள் முழுசாக ஒரு சுற்றி இங்கே 12லேயே வந்து நிற்கும். அப்போ 1 மணி நேரத்துக்கு முக்கியமானது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். 1 மணி நேரத்துக்கு பெரிய முள் 360 டிகிரி சுற்றும். ஏன், இந்த 12ல் ஆரம்பித்து இப்படியே சுற்றி இங்கே முழுசாக வந்துருச்சு. அப்போ 360 டிகிரி சுற்றும் 1 மணி நேரத்துக்கு. அதே சின்ன முள் எவ்வளோ டிகிரி சுற்றும், சின்ன முள் இப்போ 1 மணியில் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது. ஓகேவா? இது 12, இது 2. இப்போ 1 மணியில் இருக்குதுன்னா 1 மணி நேரம் கழிச்சு எங்கே வரும், இந்த 2க்கு வரும். அப்போ இந்த 1க்கும் இந்த 2க்கும் இடையில உள்ள கோணம் எவ்வளவு, 30 டிகிரி. அப்போ சின்ன முள் 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி மட்டும்தான் சுற்றும். ஓகேவா? இது வந்து 1 மணி நேரத்துக்கு கணக்கு. நிமிட முள் 1 மணி நேரத்துக்கு இப்போ இங்கே ஆரம்பிச்சதுன்னா 1 மணி நேரம் கழிச்சு சுற்றி திரும்ப இங்கேயே வந்துடும். அப்போ நிமிட முள் 1 மணி நேரத்துக்கு 360 டிகிரி சுற்றும். மணி முள் சின்ன முள் எவ்வளோ டிகிரி சுற்றும், இப்போ 12 மணியில் இருக்குது அப்படின்னா 1 மணி ஆகும் 1 மணி நேரம் கழிச்சு. அப்போ 30 டிகிரி சுற்றி இருக்கும். 1 மணியில் இருக்குதுன்னா 1 மணி நேரம் கழிச்சு 2 மணிக்கு போவோம். அப்போ 30 டிகிரி சுற்றி இருக்கும். ஓகேவா? அப்போ மணிமுள் 1 மணி நேரம் சுற்றக்கூடிய டிகிரி 30 டிகிரி. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் மெயினானது. இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு இது வந்து நிமிட முள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிமிட முள் 1 மணி நேரத்துக்கு 360 டிகிரினா 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி சுற்றும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஓகேவா? அப்போ 60 நிமிஷத்துக்கு தான் இந்த 360 டிகிரி சுற்றுது. நிமிட முள் 1 மணி நேரத்துக்கு 360 டிகிரி சுற்றுன்னு பார்த்தோமா. இப்போ 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். 60 நிமிஷத்துக்கு 360 டிகிரி சுற்றுதுன்னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி சுற்றும், 360 டிவைடட் பை 60 போட்டோம்னா எவ்வளோ வரும், 6ன்னு வரும். அப்போ 6 டிகிரி. அப்போ நிமிட முள் 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி சுற்றும். அதே மாதிரி மணிமுள்ளுக்கு பார்ப்போம். மணிமுள் 60 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி, 60 நிமிஷத்துக்கே 30 டிகிரி தான் சுற்றுது. அப்போ 30 டிவைடட் பை 60 போடணும். போட்டோம்னா எவ்வளோ வரும், 0.5 டிகிரி. அதாவது 0.5 அல்லது அரை டிகிரி. 1 நிமிஷத்துக்கு மணிமுள் சுற்றக்கூடியது அரை டிகிரி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த டேட்டாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1 மணி நேரத்துக்கு நிமிட முள் சுற்றக்கூடியது 360 டிகிரி, 1 நிமிடத்துக்கு நிமிட முள் சுற்றக்கூடியது 6 டிகிரி. மணிமுள் வந்து 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி தான் சுத்தம், 1 நிமிஷத்துக்குனா அரை டிகிரி. ஓகேவா? 0.5 டிகிரி சுத்தம். இதுதான் முக்கியமானது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு கடிகாரம் காலை 9 மணியில் உள்ளது. அது மதியம் 1 மணியை காட்டும்போது எத்தனை டிகிரி சொல்லணும். இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது. இப்போ இது 9, இது 10, 11, 12, அடுத்து 1, 2, 3. ஓகேவா? இப்போ ஒரு கடிகாரம் 9 மணியில் இருக்குதான். ஓகே. அடுத்து 9 மணியில் உள்ளது மதியம் 1 மணியை காட்டும் போது எத்தனை டிகிரி சொல்லணும்னு கேட்குறப்ப 9 மணியில் இருக்குது. 9 மணிலேருந்து அடுத்து இங்கே 1 மணிக்கு போயிடுச்சு. ஓகேவா? இந்த வந்து சுற்றி 9லேருந்து 10 ஆகி 10லேருந்து 11, 12, 1க்கு போயிடுச்சு.
அப்போ மொத்தமாக எத்தனை டிகிரி சுற்றி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 9 இருக்குது. 9லேருந்து 10க்கு வர்றப்போ ஒரு 30 டிகிரி. இது ரெண்டுக்கும் உள்ளது 30 டிகிரி தானே. 10க்கு வரப்போ ஒரு 30 டிகிரி, இங்கிட்ட 10லேருந்து 11க்கு வரப்போ ஒரு 30 டிகிரி, 11லேருந்து 12க்கு வரப்போ ஒரு 30 டிகிரி, 12லேருந்து 1க்கு வரப்போ ஒரு 30 டிகிரி. அப்போ 1 2 3 4 30 டிகிரி. அப்போ 4 30 டிகிரி எவ்வளவு? 120 டிகிரி. அப்போ இந்த எம்மோட ஆன்சர் எவ்வளவு? 120 டிகிரி. அவ்வளோதான். இதே மாதிரி தான் காலை 10 மணி முதல், இது சிம்பிளானது, இது மாதிரி கேட்க மாட்டாங்க, இது பேசிக்கானது, தெரிஞ்சு வச்சுக்கணும். காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை மணிமுள் எத்தனை டிகிரி சொல்லணும். இப்போ காலையில் 10 மணி இருக்குது. இப்போ எடுத்துக்கணும். காலையில் 10 மணி 9 10 11 12 1 2 3 ஓகேவா? இங்கே 2 3. இப்போ காலையில் 10 மணிக்கு இருக்குது. மணிமுள் காலையில் 10 மணியில் இருக்குது. இரவு 10 மணி வரை. அப்போ காலையில் 10 மணிக்கு இங்கே இருக்குன்னா 11 12 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி சொல்லண்டாதான் இரவு 10 மணிக்கு திரும்ப இங்கே வரும். அப்போ இந்த இடத்த ஆரம்பித்து ஒரு ஃபுல் சுற்றி இங்கே வந்து நின்றுச்சு. அப்போ அந்த ஃபுல் வட்டத்தோட டிகிரி எவ்வளவு? 360 டிகிரி. அப்போ ஆன்சர் 360. ஓகேவா? இது வந்து ரொம்ப பேசிக்கானது. ஒரு இதில் இருந்து அடுத்ததுக்கு எவ்வளோனா 30 டிகிரி. ஓகேவா? 12 மணிலேருந்து 1 மணினா அது ஒரு 30 டிகிரி, 1 மணிலேருந்து 2 மணினா அது ஒரு 30 டிகிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 30 டிகிரி கேப் இருக்குது. ஓகேவா? அப்போ எவ்வளோ கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். இப்போ 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரை எவ்வளோ டிகிரி சொல்லிருக்கோம்? 360 டிகிரி சொல்லிருக்கோம். இப்போ இப்படி கேட்குறாங்க, 10 மணிலேருந்து மதியம் ஒரு 2 மணி வரனா எவ்வளோ டிகிரி சொல்லிருக்கோம் அப்படின்னா 10 11 12 1 2. இப்போ 10 மணிலேருந்து 11 மணி ஒரு 30, இங்கே ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30. அப்போ எவ்வளோ வருது? 4 30 120 டிகிரி சொல்லிருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். மணி 9:30 இருக்கும்போது நிமிடம் மற்றும் மணிமுள் இடையே அமையும் கோணம் என்ன? ஓகேவா? இது மாதிரி சம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இதுதான் வந்து கொஞ்சம் முக்கியமான சம்மம் கூட. மணி 9:30 இருக்கும்போது நிமிடம் மற்றும் மணிமுள் இடையே அமையும் கோணம். இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 9ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மணி இது வந்து 9, இங்கே 12 இருக்கும். இப்போ மணி கரெக்டாக 9னா நிமிட முள் எங்கே இருக்கும்? நிமிட முள் இங்கே இருக்கும். சரி, மணி முள் இங்கே இருக்கும், நிமிட முள் இங்கே இருக்கும். அப்போ இதுக்கும் எவ்வளோ டிகிரி கோணம் இருக்கும்? இது கரெக்டாக 9 மணி ஆகுது. கரெக்டாக 9 மணி ஆகுதுன்னா இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும். அப்போ இதுக்கும் எவ்வளோ டிகிரி கோணம் இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? 90 டிகிரி. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? 9:30 இருக்கும்போது கேட்குறாங்க. அப்போ 9:30 அப்படின்னா ரெண்டுமே கொஞ்சம் நவுந்துருக்குமா? கரெக்டாக 9 மணினா சின்ன முள் 9ல் இருக்கும், பெரிய முள் கரெக்டாக 12ல் இருக்கும். இப்போ நமக்கு அப்படி கிடையாது. 9 10 11 12 1 2 3 4 5 6 7 8. இப்போ 9 மணினா கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த இடத்துல இருக்கும். ஆனால் நமக்கு என்னாச்சு? 9:30 ஆயிடுச்சு. அப்போ 9:30னா இந்த நிமிட முள் 30னா இங்கே தானே இருக்கும். 9:30 மணினா எங்கே இருக்கும்? கரெக்டாக இந்த 6ல் இருக்கும். இதானே 9:30 மணின்னு சொல்லுவோம். இப்போது 9:30 மணினா இந்த நிமிட முள் இங்கே இருக்கும். மணி முள் கரெக்டாக 9க்கு நேரம் இருக்காது. இதை விட்டு கொஞ்சம் தாண்டி இருக்கும் கரெக்டாக. அப்போ ஏன் தாண்டிது? இப்போ கரெக்டாக 9 மணினா மணி இங்கே இருக்கும். இப்போ 9:30 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த மணி முள் இங்கேருந்து கொஞ்சம் நவுந்து இருக்கும். ஓகேவா? இந்த 9க்கும் 10க்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இப்படி இருக்குது. அதுக்கு உண்டான கோணம் கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்க, இப்போ இது நமக்கு தெரியும். இது 6லேருந்து 7னா 30 டிகிரி, 7லேருந்து 8னா 30 டிகிரி, 8லேருந்து 9னா 30 டிகிரி தெரியும், 9லேருந்து 10 நாள் 30 டிகிரி தெரியும். ஆனால் இந்த 9லேருந்து இது இடையில எங்கேயோ நிற்கிது. அப்போ அந்த டிகிரியை தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது இப்படி நிற்கிது. இது வந்து நிமிடம் மணி முள், இது நிமிட முள், இது 30, இது 30, இது 30, இது வந்து எவ்வளவோ நிற்கிது. அதுதான் வந்து இது மொத்த கோணம். ஓகேவா? நமக்கு கொஸ்டினே அதுதான், நிமிடம் மற்றும் மணிமுள் இடையே அமையும் கோணம். ஓகேவா? அப்போ 9:30 மணி கரெக்டாக 9:30 மணி இருக்குது அப்படின்னா நிமிட முள் கரெக்டாக இந்த 6ல் நிற்கும். மணிமுள் எங்கே இருக்கும்? 9 to 10க்கு இடையில ஏதோ ஒரு கேப்பில் இருக்கும். அப்போ 6 மணி 7 8. ஓகேவா? இதுக்கும் ஒரு 30 டிகிரி, 7 to 8 ஒரு 30 டிகிரி, 8 to 9 ஒரு 30 டிகிரி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம முதல்ல சொன்னோம்ல, இப்போ மணிமுள் வந்து 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி நகரும், ஒரு நிமிஷத்துக்கு
எத்தனை டிகிரி நகரும்? வெறும் அரை டிகிரி தான் நகரும் ஒரு நிமிஷத்துக்கு. ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப மணிமுள்ளு ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரி நகரும்னா இப்ப நமக்கு மணி எவ்வளவு? 9:30 மணி. அப்போ 9:30 மணிக்கு அரை மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி? ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரி நகருது. அப்ப இங்க 30 நிமிஷம். 9:30 மணின்னா 30 நிமிஷமா? அப்போ 30 நிமிஷத்துக்கு எவ்வளவு டிகிரி நகர்ந்துருக்கும்? ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரி. அப்போ 30 நிமிஷத்துக்குன்னா 30 × 0.5. 30 × 0.5 எவ்வளவு? 15 டிகிரி. அப்ப பிளஸ் 15 டிகிரி. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இது நாளையும் ஆட் பண்ணா 30 30 30 60 90 90 பிளஸ் 15 105 டிகிரி. அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். சம் இன்னும் கொஞ்சம் சம் போட போட இது உங்களுக்கு தெளிவாயிரும். இப்ப இன்னொரு டைம் சொல்றேன். 9 மணி 12 மணி கரெக்டா 9 மணியில இருக்குன்னா இதுக்கும் இடையில இருக்க கோணம் கரெக்டா 90 டிகிரி இருக்கும். ஆனா 9:30 மணிங்கிறப்ப என்ன ஆகும்? 9:30 மணிங்கிறப்ப பெரிய முள்ளு கரெக்டா இந்த 6ல நிற்கும். சின்ன முள்ளு என்ன ஆகும்? 9 விட்டு கொஞ்சம் நவுந்து போயிடும். 9க்கும் 10க்கும் இடையில இருக்கும். அப்ப இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறோம். அதுக்குதான் 6 to 7 ஒரு 30, 7 to 8 டிகிரியில இருக்கப்போ ஒரு 30, 8 to 9க்கு 30. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது? மணிமுள்ளு ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரி நகரும். அப்போ 30 நிமிஷம் நவுந்திருக்கு. 30 நிமிஷத்துக்கு எவ்வளவு நவுந்திருக்கும்? 15 டிகிரி நவுந்திருக்கும். மொத்தமா ஆட் பண்ணோம்னா 105 டிகிரி. அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். மணி 4:20 இருக்கும்போது நிமிடம் மற்றும் மணிமுள் இடையே அமையும் கோணம் என்ன? மணி 4:20 தான். இப்ப வாட்ச் வரைஞ்சிடணும். வரைஞ்சாதான் நமக்கு ஈஸியா வரும். 3 4 5 6 12 1 2. மணி 4:20. இப்ப 4:20னா இப்ப கரெக்டா 4 மணி. கரெக்டா 4 மணினா இப்படி இருக்கும். ஓகேவா? அப்ப இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது 30 இது 30 இது 30 இது 30. அப்ப மொத்தம் 120 டிகிரின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு மணி எவ்வளவு? மணி 4:20. அப்ப 4:20ங்கிறப்ப சின்ன முள்ளு கொஞ்சம் நவுந்து இருக்குமா? இந்த 4க்கும் 5க்கும் இடையில எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கும். ஓகேவா? அப்ப இந்த பெரிய முள்ளு கரெக்டா 4:20. கரெக்டா 4:20னா பெரிய முள்ளு இந்த 4க்கு நேரம் நிற்கும். ஏன்னா 20 நிமிஷம். இது 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம். அதனால நிமிட முள்ளு கரெக்டா இந்த 4ல நிற்கும். மணி முள்ளு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்ப இதுக்கு உண்டான கோணம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப இதுக்கு உண்டான கோணங்கிறது எவ்வளவு? அப்ப இந்த 20 நிமிஷத்துக்கு எவ்வளவு நவருன்னு பார்த்தா மட்டும் போதும். அப்ப மணிமுள்ளு இந்த கரெக்டா 4 மணினா மணிமுள்ளு இங்க இருந்திருக்கும். இப்ப 4:20னால கொஞ்சம் நவுந்துருச்சு. அப்ப எவ்வளவு நவுந்திருக்கு? 20 நிமிஷம். 20 நிமிஷத்துல அதால எவ்வளவு நவர முடியுமோ அவ்வளவு நவுந்திருக்கு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 0.5 டிகிரி நவருமா மணிமுள்ளு? அப்ப 20 நிமிஷத்துக்கு எவ்வளவு டிகிரி நவரும்? 0.5 × 20. 0.5னா 20ல பாதின்னு வருது. அப்ப 20ல பாதி எவ்வளவு? 10 டிகிரி. அப்போ 10 டிகிரி தான் நவந்திருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த சம்ல அப்படி இல்லை. இந்த சம்ல 9:30 டிகிரினால இப்போ 9 to 10க்கு இடையில இருக்கும். இங்க இருக்கிறதெல்லாம் கணக்கு பண்ணுவோம். இந்த 7 8 இந்த 30 இந்த 30 சேர்த்து தான் இதுக்கு உண்டான கோணம் வரும். ஆனா இங்க நமக்கு நிமிட முள்ளே இந்த 20ல தான் இருக்கு. கரெக்டா 4க்கு நேரம் இருக்கு. சின்ன முள்ளு 4க்கு 5க்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள டிகிரி எவ்வளவு? 10 டிகிரி. அவ்வளவுதான். இப்ப இன்னொரு சம் பார்ப்போமா? மணி 5:15 இருக்கும்போது நிமிடம் மற்றும் மணிமுள் இடையே அமையும் கோணம் என்ன? ஓகேவா? மணி 5:15 இருக்கிறப்ப நிமிடமுள் மணிமுளுக்கு இடையே அமைகிற கோணம் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, இப்ப அதே மாதிரிதான் 12 1 2 3 4 5 6. இப்ப கரெக்டா 5 மணினா எங்க இருக்கும்? கரெக்டா 5 மணினா மணிமுள் இங்க இருக்கும். நிமிட முள்ளு இங்க இருக்கும் 5 மணினா. ஓகேவா? இப்ப 5:15 என்ன ஆகும்? 5:15 மணிமுள்ளு லைட்டா கொஞ்சம் நவுந்து 5க்கும் 6க்கும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். நிமிட முள்ளு நேரா இங்க இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம இந்த டிகிரி தான் வேணும். ஓகேவா? என்ன இது 3 4 5 6. 5:15னா மணிமுள்ளு இங்க இருக்கும். நிமிட முள்ளு கரெக்டா இதுக்கு நேரம் இருக்கும். ஓகேவா? அப்ப இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த டிகிரி தான் நமக்கு வேணும். அப்ப 3ல இருந்து 4 எவ்வளவு? அது ஒரு 30 டிகிரி. 4ல இருந்து 5 ஒரு 30 டிகிரி. இப்ப இந்த 5க்கும் 6க்கும் இடையில தான் மணிமுள் எங்கேயோ நவுந்திருக்கு. அப்ப அந்த டிகிரியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப எவ்வளவு தூரம் நவுந்திருக்கும்? 15 நிமிஷம். இந்த பேலன்ஸ் இருக்க 15 நிமிஷம் அதனால எவ்வளவு தூரம் நவர முடியுமோ அவ்வளவு நவுந்திருக்கும். அப்ப 30 டிகிரி பிளஸ் 30 டிகிரி 60 டிகிரி. 15 நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துக்கு 0.5 டிகிரி நவரும். அப்படின்னா 15 நிமிஷத்துல எவ்வளவு நவரும்? ஒரு நிமிஷத்துக்கு 0.5னா 15 நிமிஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணும். 0.5 × 15
0.5 × 15 எவ்வளவு 7.5. அப்போ 15 நிமிஷத்துக்கு 7.5 டிகிரி வரும். அப்போ 7.5. அப்போ 60 + 7.5 67.5 டிகிரி. அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான். இதே மாதிரி இது மாதிரி ஒரு மாடலு இந்த மாதிரி மாடலில் சம்மு கேட்பாங்க. 4 5 6 5க்கும் 6க்கும் இடையில தான் இருக்கும். ஓகேவா? கரெக்டாக 5 மணினா கரெக்டாக இங்கே 5ல் நிற்கும். 5:15னா இது கொஞ்சம் நவுந்துடும். அது எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த இது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். 3:40 மணியில் நிமிடம் மற்றும் மணிமுள் இடையே அமையும் கோணம் என்ன? மணி வந்து 3:40. 3:40 மணியில் ரெண்டுத்துக்கும் இடையில அமைகிற கோணம் கேட்குறாங்க. ஓகே, 3 4 5 6 7 8 9 இது 12 வச்சுக்கலாம். இப்போ 3 மணி எவ்வளவு? 3:40 தான். 3 மணினா சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் இங்கே இருக்கும். இப்போ 3:40 ஆயிடுச்சு. அப்போ 3:40 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய முள் இங்கே வந்துடும். இது 30 35 40. அப்போ பெரிய முள் இங்கே இருக்கும். 3:40க்கு பெரிய முள் இங்கே இருக்கும். சின்ன முள் 3 தாண்டிடும். ஓகேவா? 3:40னால 3 தாண்டிடும். 3க்கும் 4க்கும் ஏதோ ஒரு இடத்துல இடையில நிற்கிது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 8க்கும் 7க்கும் இடையில இருக்க கோணம் ஒரு 30 டிகிரி, 7க்கும் 6க்கும் இருக்கிறது ஒரு 30 டிகிரி, 6க்கும் 5க்கும் இருக்கிறது ஒரு 30 டிகிரி, 5க்கும் 4க்கும் இருக்கிறது ஒரு 30 டிகிரி. ஓகேவா? அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம போன சம்மில் போட்ட மாதிரி இது 40 நிமிஷமா? அப்போ 40 நிமிஷத்துக்கு இப்போ 1 நிமிஷத்துக்கு மணிமுள்ள 1/2 டிகிரி நகரும். அப்போ 40 நிமிஷத்துக்கு எவ்வளோ நகரும்? 40 நிமிஷத்துக்கு 20 டிகிரி நகரும். அப்படின்னு சொல்லி 20 ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த சம்முலலாம் இப்போ இந்த சம்முல அப்படின்னா இப்போ 5:15. இப்போ பாருங்கள், மணி வந்து 5:15 ஆகுது அப்படின்னா 5 இங்கே இருக்குது. இப்போ மணி 5:15. ஓகேவா? மணி 5:15 அப்படின்னா நிமிட முள் இங்கே இருக்கும். நிமிட முள் இங்கே இருக்கும். மணி முள் இந்த 5க்கும் 6க்கும் இடையில இருக்கும். 5:15 அப்படின்னா. ஓகேவா? அதனால இந்த 30 இந்த 30 இது இவ்வளோ தூரம் நவுந்ததை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து ரிவர்ஸில் பண்ணணும். ஏன் ரிவர்ஸில் பண்ணணும்னா இப்போ பாருங்களேன், இப்போ பழைய சம்மு மாதிரியே இப்போ நம்ம போடுறோம். 1 நிமிஷத்துக்கு மணிமுள் இப்போ இந்த டிகிரி கண்டுபிடிச்சிடும். இது 30 இது 30 இது 30 மொத்தம் 3 30 டிகிரி ப்ளஸ் இது ஒரு 30 டிகிரி. இந்த 30 டிகிரி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3க்கும் 4க்கும் இடையில தான் இந்த மணிமுள் இருக்குது. ஓகேவா? இந்த மணிமுள் 3க்கும் 4க்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த டிகிரி மட்டும் நமக்கு வேணும். இதுலேருந்து இதுக்கு உண்டான மொத்தம் 4 30 டிகிரி அதை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கும் இடையில இருக்கிற நம்ம டிகிரி வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ 40 நிமிஷம் சுற்றி வருது அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி அப்படின்னா 40 நிமிஷத்துக்கு 20 டிகிரி சுற்றி வருமா? அந்த 20ன்னு போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த 20ங்கிறது இங்கேருந்து இங்கே வரக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், 3 மணியில் இருக்குது நிமிட முள், மணிமுள் 3 மணியில் இருக்குது. அடுத்து 4 மணி ஆகிறப்ப எப்படி சுற்றி வரும்? இப்படி தானே சுற்றி வரும். அப்போ இந்த 40 நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா இந்த 3லேருந்து இந்த இடத்துக்கு வந்தது தான் இந்த 20 டிகிரி. ஓகேவா? அப்போ நமக்கு எது தேவை? இது தேவையில்லை. இதுக்கு இங்கே இருக்கிற கோணம் தான் நம்ம தேவை. அப்போ இது எவ்வளவு? இப்போ 3லேருந்து 4க்குள்ள அப்படின்னா அது 30 டிகிரி. இது சுற்றி வந்தது 20 டிகிரி. அந்த 20 டிகிரி நமக்கு தேவையில்லை. இதுக்கும் இடையில இருக்கிற டிகிரி தான் தேவை. அப்போ இந்த 3க்கும் 4க்கும் இடையில இருக்கிறது 30 டிகிரி. 30 டிகிரியில் இந்த 20 டிகிரி போச்சுன்னா மீதி 10 டிகிரி. அந்த 10 டிகிரி தான் இங்கே ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆட் பண்ணால் 3 6 9 12 + 10 130 டிகிரி. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளவு? 130 டிகிரி. அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். சம்ஸ் பார்க்க உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 3:25 மணியில் நிமிடமுள் மற்றும் மணிமுள் இடையே அமையும் கோணம் என்ன? 3:25 மணி. இப்போ 3:25. ஓகே, 3 4 5 6 12 1 2 3 மணினா இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும். 3 மணியாக இருந்தால். ஓகேவா? இப்போ 3:25ங்கிறாங்க. அப்போ 3:25 அப்படிங்கிறப்ப மணிமுள் எங்கே இருக்கும்? மணிமுள் இந்த 3க்கும் 4க்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். 3க்கும் 4க்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். நிமிட முள் 25னா கரெக்டாக இந்த 5க்கு நேரம் இருக்கும். ஓகேவா?
அப்போ இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கும் இடையில இருக்க கோணம் வேணும். அப்போ இது எவ்வளவு? 30 டிகிரி. அதை போட்டுற வேண்டியதான். இப்போ மணிமுள் எதுக்கும் இடையில இருக்கும்? 3க்கும் 4க்கும் இடையில இருக்குது. இப்போ 3க்கும் 4க்கும் இடையில இருக்கா? இப்போ 25 நிமிஷத்தில் இப்போ 1 நிமிஷத்துக்கு அரை டிகிரி சுத்தம். 1 நிமிஷத்துக்கு அரை டிகிரி சுத்தம். அப்போ 25 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி சுத்தம்? 1 நிமிஷத்துக்கு அரை டிகிரி சுற்றுது அப்படின்னா 25 நிமிஷத்துக்கு 25 × 5 ஒன்று 25 × 5னா 125. 125 புள்ளி வச்சோம்னா 12.5 டிகிரி சுத்தம். 1 நிமிஷத்துக்கு 5 டிகிரினா 0.5 டிகிரினா 25 நிமிஷத்துக்கு 12.5 டிகிரி. அதில் பாதின்னு வச்சுக்கணும். ஓகேவா? 12.5 டிகிரி சுத்தம். அந்த 12.5 டிகிரிங்கிறது இதிலிருந்து இது கிடையாது, நமக்கு இது மட்டும்தானே வேணும். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதுலேருந்து இந்த கோணம் தான் வேணும். இந்த 25 டிகிரி இது சுற்றி வர்றப்ப அது எதுனா இதிலிருந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த 12.5. அந்த 12.5ங்கிறது எது? 3 மணிலேருந்து 25 நிமிஷம் வந்து அது நவுந்தது. 3 மணிலேருந்து இந்த நவுந்தது தான் இந்த 12.5. ஓகேவா? நமக்கு தேவை இது. அப்போ இந்த 3க்கும் 4க்கும் இடையில இருக்கிற மொத்தம் எவ்வளவு? இடையில இருக்கிற மொத்தம் 30. அந்த 30ல் இது நவுந்து வந்த 12.5 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 17.5 இருக்கும். அந்த 17.5 தான் இதோட ஆட் பண்ணணும். அப்போ 30 கூட 17.5 ஆட் பண்ணால் 47.5. அப்போ இதோட ஆன்சர் 47.5. அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இப்போ 2 to 3 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் நிமிடம் மற்றும் மணிமுள் ஒன்றோடொன்று மேற்பொருந்தும்? ஓகே, 2 to 3 இது வந்து 2 மணிலேருந்து 3 மணி. இப்போ வந்து அடுத்த மாடல். ஓகேவா? இந்த மாதிரி மாடல் சம்ஸு இது மாதிரி தான் கேட்பாங்க. இது ஒரு மாடலு. இப்போ நம்ம அடுத்த மாடல் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். 2 to 3 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் நிமிடம் மற்றும் மணிமுள் ஒன்றோடொன்று மேற்பொருந்தும்? இது வந்து வேற கான்செப்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு கான்செப்ட், இது வேற கான்செப்ட். இப்போ இப்படி இருக்குது 12, 1, 2, 3 இப்படி இருக்குது. 2 to 3 மணிக்கு இடையில இப்போ எந்த நேரத்தில் ஒன்றோடொன்று மேற்பொருந்துன்னா எப்படி? சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே இடத்துல இருக்கணும். ஓகேவா? அது 2 to 3 மணிக்கு இடையில. இப்போ 2 to 3 இதுக்குள்ள இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ மேற்பொருதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 2 to 3 மணினா இப்போ என்ன? இப்போ எப்படி இருக்கும்? இப்போ கரெக்டாக 2 மணி ஆகுது, மணி 2 ஆகுது அப்படின்னா சின்ன முள் எங்கே இருக்கும்? சின்ன முள் இந்த 2க்கு நேராக இருக்கும், பெரிய முள் இந்த 12க்கு நேராக இருக்கும். கரெக்டாக 2 மணி அப்படின்னா. ஓகேவா? இப்போ 2 to 3 மணிக்கு இடையில எந்த நேரத்தில்னு கேட்குறாங்க. அப்போ 2 to 3 மணிக்கு இடையில மீட் பண்ணோம்னா இது வந்து இப்படியே சுற்றி வரணும். இது சுற்றி வந்து இப்போ மணி 2 இருக்கிறப்ப இப்படி இருக்கும். 2 5 ஆகுறப்ப பெரிய முள் இங்கே வந்துடும். 2 10 ஆகுறப்ப இங்கே வந்துருமா? ஓகேவா? அப்போ 2 15 ஆகுறப்ப இங்கே வந்துடும். 2 20 ஆகுறப்ப இங்கே போயிடும். அப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் 2 to 3 மணிக்கு இடையில தான் மீட் பண்ணணும். அப்போ 2 to 3 மணிக்கு இடையில 2 ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கணும். இப்போ பாருங்க, 12லேருந்து 1க்கு வரப்ப, அதாவது இப்போ மணி 2ல் இருக்குங்கிறப்ப இது கரெக்டாக 2லையும் இது 12லையும் இருக்கும். 2 5 ஆகுறப்ப இங்கே வரும், 2 10 ஆகுறப்ப இங்கே வருமா? 2 10 ஆகுறப்ப 2 ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணாது. ஏன்னா 10 நிமிஷத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் நவுந்துரும். இது வந்து அக்யூரேட்டாக 2ல் இருக்காமல் கொஞ்சம் நவுந்துரும். ஆனால் இந்த கரெக்டாக 2 10னா எப்படி இருக்கும்? 12 1 2 2 10ங்கிறப்ப சின்ன முள் 2ல் இருக்குது, 2ல் கரெக்டாக இருக்காது. ஓகேவா? பெரிய முள் வந்து 2ல் இருக்கும், சின்ன முள் 2லேருந்து கொஞ்சம் நவுந்து இருக்கும். அப்போ ஒன்றோடு மேற் பொருந்தாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 2 to 3 மணிக்கு இடையிலங்கிறப்ப 2 10. ஓகேவா? 2 10லேருந்து இப்படியே இங்கிட்டு வந்தால் இது எவ்வளவு? 2 1/4. ஓகேவா? 2 10 to 2 1/4க்குள்ள ஏதோ ஒரு டைம், 2 10லேருந்து 2 15க்குள்ள ஏதோ ஒரு டைம். ஓகேவா? அந்த டைம் நமக்கு தெரியல, அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை தாண்டி போனால் இப்போ 2 15 தாண்டி போனால் இங்கே 20க்கு போயிடும். ஆனால் இந்த சின்ன முள் இதுக்குள்ளேயே தான் இருக்கும், இந்த கேப்புக்குள்ளேயே தான் இருக்கும். 2 to 3 மணினா இந்த சின்ன முள் இந்த கேப்புக்குள்ளேயே தான் இருக்கும், பெரிய முள் இங்கிட்டு போயிடும். அப்போ ஒன்று சேர முடியாது. அப்போ 2 10லேருந்து 2 1/4க்குள்ளே ஏதோ ஒரு டயத்தில் மீட் பண்ணும். அது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை கண்டுபிடிக்கணும். 2 10 to 2 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இந்த மினிமம் வேல்யூவை எடுத்துக்கணும். இந்த இதை விட்டுறணும், இந்த 2 விட்டுட்டு மினிமம் வேல்யூ எவ்வளோ? 10 நிமிஷம். அந்த 10 மட்டும் எடுத்துக்கணும். 10 எடுத்துட்டு இன்ட்டு 60/55. இது டிஃபால்ட். 60/55ங்கிறது டிஃபால்ட், அது எப்பயுமே போட்டுடணும். இப்போ கேன்சல் பண்ணால்
இது வந்து 5ஆல் கேன்சல் பண்ணால் 12 60, இது 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 1ன்னு வரும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி இங்கே 10 + 10 × 12 120. 120 டிவைடட் பை 11. அப்போ 120 டிவைடட் பை 11 இப்போ சால்வ் பண்ணோம்னா ஒரு 11 11 மீதி 1 இருக்கும். அப்போ சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? 0 போடுவோம். 1க்கு 0 போட்டாலும் 100 இருக்கும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 10 டிவைடட் பை 11 தகாபின்னத்தில் எழுதுகிறோம். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணுறது எப்படி? அதை எப்படி கேன்சல் பண்ணுவோம்? 120 டிவைடட் பை 11. 120 டிவைட் பை 11னா ஒரு 11 11 மீதி இங்கே 1 இருக்குமா? இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாதனால ஒரு 0 சேர்த்துக்குவோம். 0 சேர்த்துட்டு மீதி இருக்கிற 10 மேலே எழுதி 11 கீழே எழுதணும். இது வந்து டிவைட் பண்ணாமல் பாயிண்டில் வராமல் இந்த மாதிரி ஷேப்பில் எழுதணும். இப்போ 10 பை 11 நமக்கு கிடச்சிருக்கா? இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை எப்படி எழுதணும்னா இந்த மினிமம் வேல்யூவோட சேர்த்து எழுதணும். 2.10 10 பை 11 அப்படின்னு சேர்த்து எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 சம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ 3 to 4 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் நிமிடமற்ற மணிமேல் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தும்? 3 to 4 மணிக்கு இடையிலனா ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடணும். 12 1 2 3 4 5 6 3 to 4 மணிக்கு இடையில இப்போ சின்ன முள் 3 to 4 பெரிய முள். ஓகேவா? பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் 3 to 4க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணும். ஓகேவா? அப்போ அது எவ்வளவு? இப்போ கரெக்டாக 3 மணினா இது இங்கே இருக்கும். 3 to 4னா பெரிய முள் இங்கேருந்து இப்படி சுற்றி வரும். 3 5 3 10 3 15 வந்துடும். 3 15லேருந்து 3 20க்குள்ளே 3 to 4 தானே. அதனால் 3 15லேருந்து 3 20க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ரெண்டும் மீட் பண்ண போகுது. அப்போ 3 15 to 3 20 அவ்வளோதான். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த மினிமம் வேல்யூ எடுத்துக்கோமா? 15 இன்ட்டு என்ன பண்ணுவோம்? 60 டிவைடட் பை 55. இதை கேன்சல் பண்ணால் 12 1 1 வரும். ஓகேவா? அப்போ மீதி எவ்வளவு? இந்த 15 12 மல்டிபிள் பண்ணால் 15 12 மல்டிபிள் பண்ணால் 180 டிவைடட் பை 11. இப்போ 180 கேன்சல் பண்ணால் ஒரு 11 11 மீதி 7 இருக்கும். 6 டைம் பண்ணால் 66 மீதி 4 இருக்கும். அந்த மீதியை மேலே எழுதி கீழே எழுதிடணும். அப்போ 16 4 பை 11 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 4 பை 11. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மினிமம் வேல்யூவோடு அதை எழுதிடணும். 3 புள்ளி இதை விட்டுறணும். இதிலிருந்து தானே நம்ம அதை கண்டுபிடிச்சோம். அந்த 15 வச்சு தான் அதை கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 16 4 பை 11 அதை போட்டுடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். 7 to 8 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் நிமிடமற்ற மணிமுள் ஒன்றோடு மேற்பொருந்தும்? 7 to 8 இது 6 7 8 9 7 to 8 இப்போ 7 to 8. ஓகேவா? அப்போ இந்த நிமிடமுள் 7 மணினா கரெக்டாக நிமிடமுள் இங்கே இருக்கும். 7:15னா இங்கே இருக்கும். 7:30னா இங்கே இருக்கும். 7:30 மணிக்கு இங்கே இருக்கும். அடுத்து 7:35னா இங்கே இருக்கும். 7:40னா இங்கே இருக்கும். நமக்கு என்னது? 7 to 8. அப்போ 7 to 8 7:35லேருந்து 7:40க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல தான் ரெண்டும் ஒன்றா மீட் பண்ண போகுது. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்னா செம்ம ஈஸியாக வந்துடும். அப்போ 7:35லேருந்து 7:40க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ண போகுது. அப்போ 35 எடுத்துக்கணும். 35 இன்ட்டு 60 டிவைடட் பை 55. 5 டிவைட் பண்ணால் 12 டிவைட் பை 11. அப்போ மீதி என்ன பண்ணணும்? 35 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணணும். 35 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 35 இன்ட்டு 12 420. 420 டிவைட் பை 11. இப்போ 11 கேன்சல் பண்ணோம்னா 3 டைம் வரும். 3 11 33. மீதி எவ்வளோ இருக்கும்? 33னா மீதி 9 இருக்கும். அப்போ 9னா 8 டைம் வரும். 8 11 88. மீதி 2 இருக்குமா? அந்த 2 டிவைட் பை 11. அப்போ எவ்வளவு? 38 2 பை 11. இதை ஞாபகம் வச்சுக்கணும். 38 2 பை 11. அதை வந்து இது கூட எழுதிடணும். 7 புள்ளி இந்த 35 தான் அப்படி மாறிடுச்சு. 38 2 பை 11 மாறிடுச்சு. 2 பை 11 அவ்வளோதான். அதே மாதிரி தான் எல்லா சமமும். 11 to 12 மணிக்கு இடையே எத்தனை முறை நிமிடமுள் மற்றும் மணிமுள் ஒன்று மேற்பொருந்தும்? இது வந்து எத்தனை முறை எந்த நேரத்தில் மேற்பொருந்தும் கேட்கல. கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். இதில் வந்து எந்த நேரத்தில் ஒன்றோடு மேற்பொருந்தும், இது வந்து ஒன்றோடு எத்தனை முறை மேற்பொருந்தும்? 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். ஓகேவா? இப்போ 12 11 10 9 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள, இந்த 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ரெண்டு முள்ளும் எந்த இடத்துல மேற்பொருந்தோம்னா கரெக்டாக இந்த 12 மணி ஆகிறப்ப தான். ஓகேவா? இது வந்து நம்ம இதை வந்து சம்மு கிடையாது. இதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
11 மணிலிருந்து 1 மணிக்கு இடையே எத்தனை முறை நிமிடம் மற்றும் மணிமுள் ஒன்று மேற்பொருந்தும்னா ஒரு முறை. அந்த ஒரு முறை எந்த டைம்னா 12 டைம். இது வந்து ஃபிக்ஸ்டானது. இது வந்து சம்மு சால்வ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது மாதிரி கேட்டாங்கன்னா 11லேருந்து 1 மணிக்குள்ள எத்தனை முறை மேற்பொருந்துன்னு கேட்டாங்கன்னா ஒரு முறை தான். அந்த ஒரு முறை எங்கே மேற்பொருந்துன்னா கரெக்டாக 12 மணி இருக்கப்ப மேற்பொருந்தும். அப்போ ஒன்று தான் இதோட ஆன்சர். இது ஃபிக்ஸ்டானது. இதுக்கு எந்த ஒரு சம்மு சால்வ் பண்ண வேண்டிய மெத்தட்லையும் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே. இப்போ 4 to 5 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் நிமிடங்கள் மற்றும் மணிகள் ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில் அமையும். ஓகேவா? முன்னாடி சம்மு நம்ம பார்த்தது வந்து ஒன்றோடு மேற்பொருந்தும். இது வந்து எதிரெதிர் திசையில் அமையும் கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். அந்த டைமிங்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடணும். 4 to 5 மணி. இப்போ 1 2 3 4 5 6 4 to 5 மணிக்கு இடையில் இது கொஞ்சம் கவனமாக நம்ம போடணும். 8 9 10 11 12. இப்போ ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னா இந்த 4 to 5க்குள்ள ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்திரும். கரெக்டா? ஆனால் இது வந்து எதிரெதிர் திசையில் அமையும். அப்போ எதிரெதிர் திசைனா சின்ன முள் 3ல் இருந்தால் பெரிய முள் 9ல் இருக்கும். ஓகேவா? இதே சின்ன முள் 4ல் இருந்தால் பெரிய முள் 10ல் இருக்கும். சின்ன முள் 5ல் இருந்தால் பெரிய முள் 11ல் இருக்கும். ஓகேவா? சின்ன முள் 6ல் இருந்தால் பெரிய முள் 12ல் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். அதுதான் எதிரெதிர் திசை. ஓகேவா? இப்போ நமக்கு 4 to 5 மணிக்கு இடையில் எந்த நேரம்? இப்போ 4 to 5 மணி. 4 to 5 மணிங்கிறப்ப சின்ன முள் 4 தாண்டிரும். ஓகேவா? 4 to 5 மணி இப்போ சின்ன முள் 4 தாண்டிரும். அப்போ பெரிய முள் எங்கே இருக்கும்? இதிலிருந்து அப்படியே 180 டிகிரி அப்படியே எதிரில் இருக்கும். அப்படின்னா எங்கே வரும்? இப்படியே சுற்றி வந்துடும். 4 5லேருந்து 4 10 4 15 4 20 தாண்டி இங்கே சுற்றி. இப்போ 4க்கும் 5க்கும் இடையில இருக்குது அப்படின்னா 10க்கும் 11க்கும் இடையில இருக்கும். அதுதான் இந்த 180 டிகிரி. ஓகேவா? அதுதான் இந்த எதிரெதிர் திசைங்கிறது. கரெக்டாக இப்படி 180 டிகிரியில் நிற்கணும். போன சம்மளம் இப்படி ஒன்று மேற்பொருந்தோம். ஒன்று மேற்பொருந்துச்சுன்னா அந்த 4க்கு மேலே இது எங்கே இருக்கோ அதிலே இது நிமிடமுள்ளும் இருக்கும். இப்போ எதிரெதிர் திசைனா இது இருக்கிறதுக்கு அப்படியே வந்து நேர் எதிரில் இருக்கும். ஓகேவா? அப்போ இது 4 to 5க்கு இடையில இருந்தால் இது எங்கே இருக்கும்? 10 to 11க்கு இடையில இருக்கும். அவ்வளோதான். அப்போ இப்போ பாருங்க, இப்போ எதிரெதிர் திசை அமையும் அப்படிங்கிறது எந்த டயத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். இப்போ இந்த நிமிடம் முழு சுற்றி வருது. இப்போ இது 11 இது 12 நிமிடம் முழு சுற்றி வருது. இப்போ 4:30 இருக்குது. 4:30 இருக்கப்ப எதிரெதிர் அமையாது. இப்போ 4:45 இருக்கிறப்பையும் அது வந்து எதிரெதிரில் அமையாது. இப்போ இந்த 4:10லேருந்து 4:11க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா? எதிரெதிரி. அதே மாதிரி இந்த சின்ன முள் இங்கே இருக்குது. அதாவது இது 4 மணி 50 நிமிஷத்துலேருந்து 4 மணி 55 நிமிஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இதுவும் எதிரெதிராக மீட் பண்ணிக்கும். ஓகேவா? அதில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல எழுத வேண்டியது 4:50 to 4:55 ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணும். அவ்வளோதான். இங்கேயும் அவ்வளோ. இதை மட்டும் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த மினிமம் வேல்யூவை எடுத்துக்கணும். ஓகேவா? மினிமம் வேல்யூ எடுத்துட்டோம்னா 50 இன்ட்டு அதே 60/55 சால்வ் பண்ணால் 12 / 11. இப்போ 12 இன்ட்டு 50 எவ்வளவு? 12 இன்ட்டு 50 600 / 11. 600 சால்வ் பண்ணால் 5 டைம் வரும். திரும்ப 5 4 வரும். மீதி 6 இருக்கும். 6/11. அப்போ 54 4 6/11. அதை வந்து இது கூட எழுதிட வேண்டியதான். அதே மாதிரி 4 புள்ளி இந்த 50 தான் இப்படி மாறி இருக்கு. 54 6/11. அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த சமம். 7 to 8 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் நிமிடமுள் மணிமுள் ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில் அமையும். அப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். நமக்கு சம்மு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம சம்மு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். 7 to 8 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் மீட் பண்ணும்? அப்போ 7 to 8 மணிக்குன்னா சின்ன முள் எங்கே இருக்கும்? சின்ன முள் இங்கே வந்துடும். ஓகேவா? 7 to 8 மணிங்கிறப்ப சின்ன முள் இங்கே தானே இருக்கும். அப்போ 7 to 8னா சின்ன முள் இங்கே வந்துடும். அப்போ சின்ன முள் இங்கே இருக்குன்னா எதிரெதிர் திசைன்னா பெரிய முள் எங்கே இருக்கும்? 1க்கும் 2க்கும் இடையில எங்கேயோ இருக்கும். ஓகேவா? 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளனா சின்ன முள் இந்த இடத்துல இருக்கும். பெரிய முள் 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். அப்போ இப்போ டைம் எவ்வளவு? இந்த பெரிய முள் இங்கேருந்து சுற்றி வந்திருக்கும். 7 மணிலேருந்து 7:05 7:10. அப்போ 1 to 2னா 7:05லேருந்து 7:10க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணணும். அப்போ 7:05 இருந்து
7 10. ஓகேவா, 7 5லேருந்து 7 10. அப்போ மினிமம் வேல்யூ போய் எடுத்துக்கோம். 5 × 60 / 55. சால்வ் பண்ணால் 12 / 11. 12 × 5 எவ்வளவு? 60. 60 / 11. 60 / 11 5 டைம் வரும், மீதி 5/11. அப்போ 5 5/11. இந்த 5ங்கிறது 5/11 மாறிடுச்சு. அதோட சேர்த்து எழுதிட வேண்டாம். 7.5 5/11. அவ்வளோதான். ஓகேவா. அதே மாதிரி இப்போ இன்னொரு 2 சம். செங்கோணம்னா என்னது? இப்போ எப்படி ஒரே நேர்கோட்டில் அமையும்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே நேர்கோடு. எதிர் திசைனா சின்ன முள் இப்படி இருந்தால் பெரிய முள் இப்படி இருக்கணும். செங்கோணம்னா சின்ன முள் இங்கே இருந்தால் பெரிய முள் 90 டிகிரி இருக்கும். சின்ன முள் 3ல் இருந்தால் பெரிய முள் 12ல் இருக்கணும். அது மாதிரி செங்கோணம் அதே மாதிரி தான். நம்மளுக்கு இந்த இதை கண்டுபிடிக்கிறதா எந்த டைமுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணிடலாம். 5 6 7 8 9 10 11. பாருங்கள், 5:30 மணியிலிருந்து 6 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் செங்கோணத்தை அமைக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 5:30 மணி ஆகுது அப்படின்னா, சரியா, 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே. அப்போ 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளேனா சின்ன முள் எங்கே இருக்கும்? சின்ன முள் இதுக்கு இடையில இருக்கும். 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அப்படிங்கிறப்ப சின்ன முள் வந்து இந்த 5க்கும் 6க்கும் இடையில இருக்கும். நமக்கு 90 டிகிரி அமைக்கணும். 90 டிகிரினா என்னது? செங்கோணம். இப்போ செங்கோணம் இப்போ சின்ன முள் வந்து 6ல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். சின்ன முள் வந்து 6ல் இருந்தால் பெரிய முள் 9ல் இருக்கும். இதுதான் வந்து நமக்கு செங்கோணம். இப்போ 5க்கும் 6க்கும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அப்போ பெரிய முள் 8க்கும் 9க்கும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இவ்வளோதான். ஓகேவா. கரெக்டாக செங்கோணம்னா இப்போ கரெக்டாக சின்ன முள் 6ல் இருக்குன்னா பெரிய முள் 9ல் இருந்திருக்கும். இது 6 கொஞ்சம் முன்னாடி இருக்குன்னா இது கொஞ்சம் முன்னாடி இருந்தால் தான் அந்த செங்கோணத்தை உருவாக்கும். ஓகேவா. அப்போ இந்த டைமிங்கிறது என்னது? இந்த 5:40லேருந்து இந்த 5:45க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அவ்வளோதான். இதை கண்டுபிடிக்கிறதா வேலை. இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ 5:40லேருந்து 45க்குள்ளே. அப்போ 40 அதே மாதிரி தான் இருக்கும். 60 × 55 சால்வ் பண்ணோம்னா இவ்வளோ சால்வ் பண்ணோம்னா 43 7/11 வரும். அதை இது கூட ஜாயின் பண்ணி எழுதணும். 5.43 7/11. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அவ்வளோதான். இந்த ஒரு சம் மட்டும் பார்ப்போம். இந்த இதே வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். 7 மணிலேருந்து 7:30 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் நிமிடம் மற்றும் மணிமுள் செங்கோணத்தை அமைக்குன்னு கேட்குறாங்க. 7 மணிலேருந்து 7:30. இப்போ 6 7 8 9 10 11 12 செங்கோணம். இப்போ 7 மணி 7 to 7:30. அப்போ 7:30நாவே 7 தாண்டி இருந்தானே. ஓகேவா. 7:30நாவே சின்ன முள் என்ன பண்ணுவோம்? 7 தாண்டிடும். அப்போ இங்கே இருக்குது 7 to 7:30. சின்ன முள் இங்கே இருக்குது அப்படின்னா பெரிய முள் எங்கே இருக்கும்? அப்படியே சுற்றி வந்திருக்கும். இப்போ 8 மணியில் இருக்குது அப்படின்னா செங்கோணம் இது. இப்போ சின்ன முள் 8 மணியில் இருக்குது அப்படின்னா செங்கோணம் 30 30 30 90 டிகிரி தானே செங்கோணம். 8 மணியில் இருக்குதுன்னா 30 30 30 அதுதான் செங்கோணம். அப்போ இது வந்து 5ல் இருக்கும். ஓகேவா. இப்போ நமக்கு இது எங்கே இருக்குது? 7 to 8க்குள்ளே 7 to 8க்குள்ளே இருக்குது. அப்போ இது 5 to 4க்குள்ளே இருக்கும். அப்போ தான் நமக்கு என்ன வரும்? அந்த செங்கோணத்தை அமைக்கும். அப்போ இங்கே பாருங்கள், 7:20லேருந்து 7:25க்குள்ளே ஏதோ ஒரு டைம். ஓகேவா. அப்போ 7:20 to 7:25. நம்ம இந்த பக்கம் போட்டுறக்கூடாது. ஏன்னா சின்ன முள் இங்கே வச்சுட்டு பெரிய முள்ளை இப்படி போட்டுறக்கூடாது. இதுவும் 90 டிகிரி தானே அப்படின்னு சொல்லி இப்படி போட்டுறக்கூடாது. நமக்கு டைமிங் முக்கியம். 7 to 7:30 7 to 7:30க்குள்ளனா இங்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா. அப்போ 7:20லேருந்து 7:25க்குள்ளே இருக்கும். அப்போ அந்த 20ங்கிறத எடுத்துடணும். 20 × 60 / 55 12/11. இப்போ 12 240 / 11 சால்வ் பண்ணால் 2 டைம் வரும், மீதி 2 இருக்கும். அடுத்து மீதி எவ்வளோ வரும்? 1 தான் வரும். மீதி 9/11. அப்போ 21 9/11. 7 ஆன்சர் என்ன? 7.21 9/11. அவ்வளோதான். ஓகேவா. இவ்வளோ தான் இந்த கிளாக் சம்மில். இவ்வளோ தான் வந்து மாடல்ஸு. மொத்தம் 3 மாடல் தான். ஃபஸ்ட்டு பார்த்த இந்த மாதிரி மாடல் ஒன்று. ஃபஸ்ட்டு இது கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இடையே அமையும் கோணம் என்ன? 9:30 இருக்கிறப்ப ரெண்டுக்கும் இடையில் இருக்க கோணம் என்னன்னு கேட்பாங்க. இது மாதிரி மாடல் ஒன்று. அடுத்து
இந்த மாதிரி மாடல் இவ்வளோதான். இந்த 6 இது மாதிரி 3 to 4 மணிக்கு இடையில எந்த நிமிடத்தில் நிமிடங்களும் மணிமுழும் ஒன்று மேற்பொருந்தோம் அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி மாடல் தான். எதிரெதிர் திசையில அமையும்னாலும் இப்படி இதே மாதிரி 60 × 60/55 அதில் போடுற மாடல் தான். செங்கோணத்தை அமைக்கும்னாலும் இதே மாடல் தான். ஓகேவா? இந்த மாடல் ரொம்ப முக்கியமானது கிளாக் சம்மு. இது கிளாக் சம்மு அடிக்கடி கேட்க மாட்டாங்க டிஎன்பிசியில், எப்பயாவது ஒரு டைம் கேட்டுருவாங்க. அப்போ நம்ம தெரியாமல் விட்டுறக்கூடாது. இந்த மாடல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவே கிளாக் சம்மில் எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். இதுவே உங்களுக்கு கண்டிப்பாக இதை தவிர வேறு எதுவும் கிளாக் சம்மில் வராது. இந்த சம்மை திரும்ப திரும்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.